ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி அண்ட் வெஜ்ஜு குருமா தான் செஞ்சுருந்தாங்க. அந்த வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எங்கள் அம்மா முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இப்போ போயிட்டு தேங்காய் விழுது லாஸ்ட்டில் நம்ம போடுவோம்ல, அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து நான் அதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரைக்க ஆரம்பித்தோன்னே எங்கள் அம்மா எண்ணெயெல்லாம் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு அவங்க படிக்க வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை எடுத்துகிட்டு அது வதங்குற கேப்பில் நான் வந்து இதையும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண வந்துட்டேன். தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அது பச்சை வாடை போனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதங்கிட்டு இருந்த கேப்பில் ஸ்பைசஸ் தேவையானது என்னென்னவோ எல்லாத்தையும் தனித்தனியாக அளவுக்காக ப்ளைட்டில் எடுத்து வச்சுட்டு அதோட உப்பையும் எடுத்து வச்சுட்டாங்க. உப்பையும் எடுத்து வச்சுனா என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணாங்கங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன். அது எடுத்து வச்சதை எடுத்து நான் அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வெஜிடபிள்ஸ்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றிக்கிட்டாங்க. தண்ணியை ஊற்றிட்டு அது வெந்துகிட்டே இருந்தது. அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கிறப்ப நான் போய்ட்டு கறி லீவ்ஸ் எங்கள் வீட்டு கொல்லையிலேருந்து பறித்து கழுவி எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதுன்னு சொன்னேனே, அதையும் எங்கள் அம்மா ஊற்றிட்டு தேவையான அளவு குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாங்க. அது கொதித்ததுக்கப்புறம் அது கொதிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மாவை எடுத்து தேய்ச்சி அதையும் சப்பாத்தியாக சுட்டாச்சு. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ஏதாவது